அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு மிக சிறந்த துவா, எல்லாரும் அவசியம் டெய்லியும் ஓத வேண்டிய ஒரு துவாவை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை வழக்கமாக ஓதி வந்தவங்க பிரச்சனை இல்லை, ஓதாதவங்க இனி ஓத ஆரம்பிங்க. அவ்வளவு சிறப்பான துவா இது. பொதுவாக இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாருக்கும் சோதனையை தரான். இது நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சோதனை களம் தான் சொல்லிட்டு. இதில் எல்லாமே நம்ம சோதிக்கப்படுறோம். இன்பத்தையும் தருவான், துன்பத்தையும் தருவான். ரெண்டு நிலையிலும் சோதனை இருக்குது. துன்பம் மட்டும்தான் சோதனை சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. இன்பத்திலையும் நிறைய சோதனைகள் ஒளிஞ்சிருக்கு. பணத்தை வாரி கொடுப்பான், செல்வத்தை நிறைய பேருக்கு வாரி வழங்குவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த செல்வத்தின் மூலமாகவும் சோதனை இருக்குது. அதே போல் செல்வத்தை எடுத்தும் சோதிப்பான். ரெண்டு நிலையிலும் எப்படி இருக்கிறாங்க, செல்வம் இருந்தால் உன் நிலைமை எப்படி இருக்குது, அந்த நிலையிலும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகின்றோமா, ஜக்காத்து சதக்கா இது எல்லாம் செய்கிறோமா சொல்லிட்டு எல்லா விதத்திலும் அல்லாஹ் சோதிப்பான். அதே போல் செல்வத்தை எடுத்து சோதிப்பான். அந்த வறுமையில் நாம் எப்படி இருக்கோம், நேர்மை தவறாமல் இருக்குமா, இது எல்லாமே ஒரு சோதனை தான். அதே போல் நோயை பொறுத்த வரைக்கும் நோய் வந்தால் தான் சோதனை இல்லை, நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலும் அது ஒரு சோதனை தான். ஆரோக்கியமான நிலையில் நாம் எப்படி இருக்கோம், அல்லாஹ்வை சரிவர வணங்குகின்றோமா, எல்லாமே கரெக்டாக செய்கிறோமா, அமல்கள் செய்கின்றோமா. ஏன்னா மறுமையில் இதற்கான கேள்வி கணக்கு உண்டு. நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த, நீ எப்படி செலவு பண்ண, என்னுடைய இதில் நீ எப்படி செலவு பண்ண சொல்லிட்டு அல்லாஹ் மறுமையில் கேள்வி கேட்பான். அதனால் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு சோதனை இருக்குது, நோய் வந்தாலும் சோதனை இருக்குது. துன்பம் மட்டும் சோதனை சொல்லிட்டு நாம் நினைக்கக்கூடாது. ரெண்டுத்துலேயும் இன்பம் துன்பம் ரெண்டுத்துலேயும் சோதனை இருக்குது. அதனால தான் இந்த உலகத்தை சோதனை களம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். இந்த ரெண்டு நிலையிலும் நாம் எப்படி இருக்கிறோம் அதை பொறுத்து தான் மறுமையில் நம்முடைய நிலை முடிவு செய்யப்படும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது இல்லவே இல்லை, மறுமையே நிரந்தரம். இதை மட்டும் நம்ம மனசில் நல்ல ஆழமாக பதிஞ்சா போதும். அதுக்காக இந்த உலக வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடாது. அனுபவிக்கலாம், தாராளமாக அனுபவிக்கலாம். அதனால தான் நமக்கு தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் தந்துள்ளான். நாம் அனுபவிக்கவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா நுணுக்கமாக படைத்துள்ளான். இதுலேயும் சில விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதாவது சில விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ்வின் படைப்பினங்கள், அல்லாஹ் தான் தந்திருப்பான். ஆனால் அதையே பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு விதியும் இருக்கும். அதுதான் ஹலால் ஹராம். எல்லாமே அல்லாஹ் தந்த விஷயங்கள் தான். அதுலேயும் சில வரைமுறைகள் இருக்குது. இது வேண்டாம், இது செய்யலாம் அப்படின்னு இருக்குது. ஹலால் ஹராம் இப்படி பார்த்து நம்ம செய்யும்போது தான் அதுதான் சோதனை. அந்த சோதனை தான் இதில் அடங்கி இருக்குது. நமக்கு கண்ணெதிர ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் அது ஹராமாக இருக்கும், நாம் செய்ய மாட்டோம். இதை அல்லாஹ் செய்யக்கூடாது சொல்லிட்டான் என்ற ஒரு காரணத்தினால் அதிலிருந்து நாம் விலகி போயிடுவோம். இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டால், யார் அல்லாஹ்வை உண்மையாலே அஞ்சுகின்றார்களோ அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மேலுக்கு நானும் ஒரு முஸ்லீம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் ஹலால் ஹராம் பார்க்காம அவங்க பாட்டு இருப்பாங்க. நான் இப்போ சொல்கிறது ஹலால் ஹராம் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வேண்டி. இப்போ இந்த ஹலால் ஹராம் நம்ம பார்த்து செய்கிறோம், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும், ஆனால் அதில் நம்ம விலகி இருப்போம். இது ஒரு ஹராமான விஷயம். இது எல்லாமே நம்ம எதுக்காக செய்கிறோம், மறுமையை நோக்கி நம்ம போகிறோம். மறுமையில் நமக்கு ஸ்வர்க்கம் வேணும். இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு பிடிச்ச பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இப்போ இந்த உலகத்தில் நிறைய சோதனைகள், கஷ்டங்கள், வறுமை சொல்லிட்டு இருக்கும். அந்த நேரத்திலையும் நம்ம என்ன நினைப்போம், நிச்சயமா இதுக்கு பதிலாக அல்லாஹ் எனக்கு சிறந்ததே தருவான், மறுமையில எனக்கு நல்ல ஒரு நிலைமையை, நல்ல ஒரு அந்தஸ்து தருவான் என்ற ஒரு நிலைப்பாடு தான் உண்மையான மூமின்களின் அந்த மனசுல இருக்கும். நாம எல்லாரும் நோக்கி போவது மறுமையை நோக்கி தான், சொர்க்கத்தை அடையணும், சொர்க்கம் நமக்கு வேணும். இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்வர்க்கத்தை அடைய நாம் எல்லாரும் டெய்லியும் துவா செய்யணும். இது மிக முக்கியம். இந்த உலகத்திற்காக மட்டும் நாம் எப்பவுமே துவா கேட்கக்கூடாது, மறுமைக்காகவும் துவா கேட்கணும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமே இல்லை, எப்போ வேணாலும் அழிஞ்சு போகலாம், எப்போ வேணாலும் நமக்கு மரணம் நிகழலாம். ஆனால் மறுமைக்கு நாம் என்ன செஞ்சு வச்சுருக்கோம், என்ன சேர்த்து வச்சுருக்கோம், இதை பற்றி தான் நாம் சிந்திக்கணும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் துவா கேளுங்க, அதிகமாக கேளுங்க, நீங்கள் கேட்டது கிடைக்கும், இந்த உலகத்துலேயும் நல்லா வாழலாம். கூடவே மறுமைக்காகவும் கேளுங்க, சொர்க்கம் வேண்டி கேளுங்க, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது துவா செய்யணும், கூடவே சொர்க்கம் வேண்டியும் துவா செய்யுங்க. இப்படி இந்த சொர்க்கத்திலையும் பல படித்தரங்கள் இருக்குது.
அதில் உயர்ந்த சொர்க்கம்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதுக்கப்புறமா சொர்க்கத்திற்கு வாசல்கள் இருக்குது. ஒவ்வொரு சொர்க்கத்திற்கும் 8 வாசல்கள் இருக்கும். ஏதாவது ஒரு வாசல் பக்கம் நம்ம நுழைஞ்சாலே கண்டிப்பாக நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நான் இன்னைக்கு சொல்ல போகிற இந்த துவாவை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வந்தால் சொர்க்கத்தில் இருக்கிற அந்த 8 வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 8 வாசல்களில் நீங்கள் எந்த பக்கம் போனாலும் தாராளமாக போகலாம். எல்லா கேட்டும் உங்களுக்காக ஓப்பனில் இருக்கும். எந்த கேட்டு வழியாகவும் நீங்கள் உள்ளே நுழைஞ்சு போகலாம். அவ்வளவு சிறந்த துவா இது. ரொம்ப மெனக்கடான ரொம்ப கஷ்டமான துவாலாம் இல்லவே இல்லை. நீங்கள் நார்மலாக உது செய்வீங்கள, உது செஞ்சுட்டு டைரெக்டாக போய் தொழுவாமல் உது செஞ்ச உடனே வெளியே வந்துட்டு இந்த ஒரு துவாவை ஓதணும். ஒரே ஒரு முறை தான். ஒரு முறை ஓதுனா இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றான். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க இன்று முதல் ஒவ்வொரு முறை உது செஞ்சுட்டு இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமில்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையில்லை என்று உறுதி கூறுகிறேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நான் உறுதி கூறுகின்றேன். இதுதான் இந்த துவாவோட அர்த்தம். ஒவ்வொரு முறை உது செஞ்ச பிறகும் மறக்காமல் இந்த துவாவை ஓதிட்டு பிறகு தொழப்போங்க. அடுத்து இன்னொரு துவாவும் இருக்குது. உதுக்கு பின்னாடி ஓதக்கூடிய 2 துவாக்கள். அதில் முதல் துவா இது அவசியம் ஓதிக்கிங்க. 2வது துவாவையும் நீங்கள் ஓதிக்கலாம். 2த்தையும் நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சிங்கன்னா 2த்தையும் ஓதுவதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2வது துவாவிற்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது. முதல்ல அந்த துவாவை நான் சொல்லிவிட்டு அந்த துவாவை ஓதுனா என்ன சிறப்பு அதை சொல்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். உது செஞ்சுட்டு இந்த துவாவை ஓதுனா என்ன நன்மை கிடைக்குமோ, ஒரு துண்டு அதாவது ஒரு பேப்பரில் எழுதப்படும், அதில் முத்திரையிடப்படுமா. அந்த முத்திரையிடப்பட்ட பேப்பர் மறுமை நாள் வரைக்கும் உடைக்கப்படாது அப்படின்னு நபி அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்குது. அந்த பேப்பரில் என்ன இருக்கும் ஏதுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கும். அதில் மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை. அது என்னன்னு தெரியாது, ஆனால் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்குது. அது மறுமை நாளில் தான் உடைக்கப்படும். அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த ஒரு துவாவை. 2வது துவாவை ஓதுனா அதனால் இந்த துவாவையும் அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. முதல் துவாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வழக்கமாக ஓதிட்டு வந்துருப்பீங்க. 2வது துவா நிறைய பேர் ஓதாத துவாவாக இருக்கும். இனி ஓதி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. 2 துவாவையும் உது செஞ்சுட்டு அவசியம் டெய்லியும் ஓதிட்டு வாங்க. மிகப்பெரிய பலன் உங்களுக்கு மறுமையில் காத்துட்ருக்கு. சொர்க்கத்தின் 8 வாசல்களில் எந்த வாசல் வழியாலும் நம்ம விரும்பியபடி உள்ள நுழையலாம். 2வது விஷயம், நமக்காக முத்திரையிடப்பட்ட ஒரு பேப்பர். அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக அல்லாஹ் வச்சிருக்கான். அது மறுமையில் நமக்கு காத்துட்ருக்கு. இந்த உலகிலும் சரி மறுமையிலும் சரி வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.